குட் மார்னிங் டீம். நான் உங்க குமார் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏன் மோதிகேர் பண்ணணும், மோதிகேர்ல சிறப்புகள் என்ன, சரிங்களா? எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க, அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான பதில் தான். மோதிகேர் ஏன் பண்ணணும் அப்படின்னா, மோதிகேர்ல எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம செய்ய வேண்டியது, இந்த வியாபாரத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குறைவான முதலீடு. அது என்ன குறைவான முதலீடு? வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா, ஆமாங்க. உங்க வீட்டுக்கு டெய்லி வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ மாசத்துக்கு, அந்த செலவை கடையை மாத்தி மோதிக்கேர்ல பொருள் வாங்கி பயன்படுத்தினாலே இந்த பிசினஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சோப்பு, பேஸ்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 750 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான ப்ராடக்ட் ஒரு 70-80 ப்ராடக்ட் இருக்கு, டெய்லி பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இந்த பொருளை பத்தி சொல்லுங்க. அதுலயே ஒரு பெரிய பிசினஸா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒன்றும் ஆகலையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நட்டமாக போதா? ஒண்ணுமே கிடையாது, நீங்க விட்டு விட்டு கூட போங்க. சரியா? சரி, வேற என்ன இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரத்தை நீங்க குடும்பத்தோட பண்ணலாம். சரியா? நான் பண்றேன் இந்த பொருளை, என்னுடைய வீட்டுக்காரம்மா, என்னுடைய ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்னுடைய குழந்தைகள் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, இந்த உன்னுடைய ஹேர் இவ்வளவு லென்த்தா இருக்குது, கருகருன்னு இருக்குது, என்ன பாப்பா யூஸ் பண்ற அப்படின்ட்டு என்னுடைய பொண்ணுடைய டீச்சர் கேட்குறப்ப அவ சொல்றா, சலூன் ஹேர் ஆயில் யூஸ் பண்றேன் டீச்சர், எங்க அப்பா வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்று கொண்டு வாமா அப்படிங்குது. அந்த டீச்சர் வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒன்று கொண்டு வாமா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இது மாதிரி தான் ரெக்கமெண்ட்ல தான் நம்ம பிசினஸ் வந்து போகுது. அப்ப குடும்பத்தோட நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து மோதிக்கேர் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிம்பிளா நம்ம நினைச்ச நேரத்துல பண்ணக்கூடிய வாய்ப்பு. இப்ப எந்த ஒரு வியாபாரம் எடுத்துக்கோங்க, குறிப்பிட்ட டயத்துல வந்து பண்ணலாம். ஆனா மோதிக்கேர்ல உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து பண்ணிக்கலாம். இல்லாம மற்ற வியாபாரங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவு இங்க கிடையாது. என்ன தொந்தரவு அப்படின்னா, நீங்க மற்ற வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கடை பார்க்கணும். சரிங்களா? கரண்ட் பில்லு கட்டணும், வாடகை கொடுக்கணும், சம்பளத்துக்கு ஆள் போடணும், டயத்துக்கு திறக்கணும், டயத்துக்கு மூடணும். இங்க அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. உங்க வீட்டுல நீங்களே உங்க குடும்பத்தோட நீங்க இந்த வியாபாரத்தை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, யாருக்கும் நீங்க கடன் கொடுக்க வேண்டியதில்லை, கடன் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா கம்பெனில கடன் கொடுக்கவும் மாட்டாங்க, நீங்க கடனும் வாங்க முடியாது. அதே தான் நீங்களும் பண்ண போறீங்க. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளவு பொருள் வேணுமோ அந்த பொருளை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்தலாம். மற்றவங்களுக்கும் கேஷ் அண்ட் கேரியாவே கொடுத்து பழக்கலாம். இதை விட இன்னொன்று அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துறப்ப நல்ல ஒரு நட்பு ஓட்டம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஜாதி, மதம், பொருளாதாரம், படிப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நட்பு ஓட்டம் வந்து கிடைக்கும். நான் வந்து வெறும் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனா என்னுடைய சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிகிரி ஹோல்டர் இருக்காங்க, நிறைய மல்டி மில்லியன்ஸ் பணக்காரங்களாம் இருக்காங்க. யார்கிட்டையுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த வேறுபாடு பார்த்ததே இல்லை. ஒரு ஃபேமிலியா, மோதிக்கேர் ஃபேமிலி அப்படின்ட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேற எங்கேயாவது இருக்குமான்னா இருக்காது. அதே மாதிரி நான் நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. அது மாதிரி என்ன நம்பி வந்தவங்க நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய முயற்சி எடுக்கேன். வேற எந்த தொழிலையா இல்ல வேற எந்த வேலையில இது மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குமான்னா கிடையாது. மோதிக்கேர்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த பிசினஸ் நீங்க பண்ணிட்டு வேகமாவே நீங்க ரிட்டையர்ட் ஆயிடலாம். உங்க தலைமுறைக்கும் வருமானம் வரும். பேசிவ் இன்கம், லாயல்டி இன்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க பண்ணி வச்ச வேலைக்கு உங்க தலைமுறைக்கும் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை மோதிக்கேர் கொடுக்குது. அவ்வளவுதானா அப்படின்னா இன்னும் இருக்குது. உங்க விருப்பப்பட்ட கார் வாங்குறதுக்கு கார் ஃபண்டு கம்பெனி கொடுக்குது. நீங்க இஷ்டப்பட்ட வீடு கட்டுறதுக்கு ஹோம் ஃபண்டு கம்பெனி கொடுக்குது. சரிங்களா? நீங்க உலகம் பூரா சுத்தி பார்க்கறதுக்கு டிராவல் ஃபண்டு கொடுக்குது. சரிங்களா? இவ்வளவும் மோதிக்கேர் வந்து கொடுக்குது. அதனாலதான் மோதிக்கேர் பண்ணுங்க, வாங்க இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி மற்ற பிசினஸ்ல இருக்க மாதிரி நீங்க கணக்கு வழக்கு பாக்குறது செய்யறது அந்த எந்த வேலையும் கிடையாது. என்னுடைய நெட்வொர்க்ல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க வாட்டுக்கு பிசினஸ் ப்ராடக்ட் அவங்க வீட்டுக்கு தேவையான வாங்குறாங்க. மாசம் 9ஆம் தேதி என் அக்கௌண்ட்ல செக் ஏறுது. நான் எந்த கணக்கு வழக்கும் மெயின்டைன் பண்றேன். எல்லாமே மோதிக்கேர் பார்த்துக்கிறோம். என்னுடைய வேலை என்ன? என் வீட்டுக்கு நான் பொருளை வாங்கி பயன்படுத்துறேன், தெரிஞ்சவங்கிட்ட பூரா மோதிக்கேர் பத்தி சொல்றேன், அவ்வளவுதான். இதனால எனக்கு கமிஷன் வருது. அந்த நிர்வாகம் கணக்கு வழக்கெல்லாம் மோதிக்கேர் பார்த்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வேற எங்கேயாவது இருக்குதா? சிம்பிளான பிசினஸ்ங்க இது. அதனால இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதனால
மோதிகேர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் புதுசா நீங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஏதோ ஒரு கடையில, ஏதோ ஒரு ஷாப்பிங் மால்ல, ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற பொருளுக்கு பதில் நீங்க மோதிகேர்ல இணைஞ்சு வாங்குங்க. உங்க வாழ்க்கை தரம் மாறும். உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை பேருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இணைந்து பணியாற்றுவோம், லட்சங்கள்ல சம்பாதிப்போம். நன்றி, வணக்கம்.